உப்புமாவையும் டெக்கரேட் பண்ணி காட்டுறது நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதை டெக்கரேட் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷனே பார்த்தோன்னு சாப்பிடணும் போல் இருக்கணுங்க. அது எப்படி செஞ்சாங்கன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி வைங்களேன், ஆஹா பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்கே அப்படின்ட்டு இருக்குது. நிஜமாகவே நல்லா இருக்குது. இந்த மழைக்கு சுட சுட நெய் உப்புமா சூப்பரான இருக்குங்க. சாப்பிட்லாமா? வாங்க. ஒரு ஈஸியான ரெசிபி, யாருக்குமே ரொம்ப பிடிக்காத ரெசிபி. உப்புமா தான் பண்ண போகிறோம். உப்புமானாவே ஒபாமாவை பார்க்குற மாதிரி எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க எங்கள் வீட்டில். சிம்பிளாக பண்ணுறதுனால இன்றைக்கி உப்புமா பிராண்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு கிளாஸ் ரவை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஒரு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா, அப்படியே கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்படி மணல் மணலாக உதிரியாக வரணும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொதித்த உடனே உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகத்தை போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகணும். பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். உப்புமானா நம்ம வீட்டில் பல பேர் அலறியாச்சு தான் ஓடுவோம். ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வயசான தம்பதிகள் இருந்தாங்க. அவங்க வீட்டில் எப்பயுமே வாரத்தில் 3 நாள் உப்புமா இருக்கும். அந்த அம்மா உப்புமா செஞ்சு வச்சாங்கன்னா அவர் அவ்வளோ அருமையாக சாப்பிடுவார். நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது பிடுங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு தோணும். நம்மளுக்குமே உப்புமா பிடிக்காது தான். ஆனால் அவர் சாப்பிட்ற அழகை பார்த்திங்கன்னா, ஐயோ நம்மளுக்கு கொஞ்சம் தரமாட்டாங்களா அப்படின்னு இருக்கும். நம்ம வீட்டில் வந்து செஞ்சு பார்த்தா, உப்புமாப்பா அதையா இவர் லைக் பண்ணி சாப்பிட்றாரு அப்படின்னு இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு தாங்க உப்புமா கூட தேவாமிர்தமாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அப்படியே வறுத்துக்கலாம். நல்ல வாசனையாக தான் இருக்குது. ஆனால் உப்புமானா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்புமாவுக்கு மெயினாக போட வேண்டியது உப்பு தாங்க. உப்பு போட்டுக்கலாம். நெய் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கும் போது ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ரவையை எடுத்து போட்டுடலாம். இது வேகிறதுக்கு 10 நிமிஷம் தாங்க. இப்படி டபக் டபக் டபக்னு ஒரு சவுண்டு வருதுங்க. அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷம் கூட ஆகலைங்க, 2 நிமிஷத்துலேயே நம்ம ரவை உப்புமா ரெடி ஆகிட்டாங்க. அந்த வெங்காயம் வதங்க தான் உங்களுக்கு டைம் எடுத்துக்குமே தவிர அந்த ரவை வேகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்காது. நிறைய தண்ணி ஊற்றிங்கன்னா களி மாரி ஆகிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி 1 கப் ரவைனா 2 கப் தண்ணி ஊற்றுங்க, செமையாக இருக்கும். சாப்பிட்லாமா? காரக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், சட்னி நல்லாயிருக்கும். நம்ம இப்போ சக்கரை வச்சு தான் சாப்பிட போகிறோம்.